දැනට රැස්ව සිටින්නේ නවජීවන ළමා සභාවේ වාර්ෂික නත්තල් උත්සවයට සහභාගී වන්නටයි. 2024ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 9ஆம் நாள், அதாவது இந்நாளில் நாம் யாவரும் இங்கு கூடியிருக்கிறோம். புதுஜீவிய சிறுவர் சபையின் வருடாந்த நத்தா நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும்படியாக. A very warm welcome to the New Life Kids Church Christmas Concert 2024. Today, the beloved kids of our kids church are here to grab all your attention with their beautiful smiles and wonderful performance. බලව කන්‍යාව ගර්භණීව පුත්‍රයෙකු බිහි කරන්නීය. උන්වහන්සේට එම්මැනුවෙල් යන නාමය තබනවා ඇත. එම්මැනුවෙල් උපත සිහි කරමින් ඒ නාමය උසස් කරමින් තම තමන්ගේ සැඟවුණු ගායන, නර්තන හා රංගන දක්ෂතාවයන් එළිදැක්වීමට සූදානම්ව සිටින්නේ අපේ ළමා සභාවේ අපේම පුංචි දරු දැරියන්ය. එන්න, බලන්න, බල ரசவிந்த சத்துட்டு வண்ண. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகளை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேலரின் பிறப்பை நினைவு கூர்ந்து அந்நாமத்தை உயர்த்தி அதை அர்த்தப்படுத்தும் வகையில் ஆடல் மற்றும் பாடல் மற்றும் நடிப்பு போன்ற திறமைகளை வெளிப்படுத்த எமது சிறுவர் சபையின் சிறார்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். எனவே வாருங்கள், பாருங்கள், பார்த்து ரசித்து மகிழுங்கள். The virgin will conceive and give birth to a son, and they will call him Emmanuel, which means God is with us. We have gathered here at this time to reminisce and celebrate the birth of our dear Almighty Jesus Christ on this graceful occasion. So remain till the end, watch and rejoice. இச்சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வதற்கு நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு காலமாக எம்மோடு கூட இருந்து எம்மை வழிநடத்தியமைக்கு நன்றி கூறுவதோடு இனிமேலும் எம்மோடு கூட இருக்கும்படியாகவும் எம்மை வழிநடத்தும்படியாகவும் இந்நிகழ்ச்சியில் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கும்படி போதகர் ஜீவன் அவர்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ඕනෑම අවස්ථාවකදී දෙවියන් වහන්සේට යාඥා කිරීමට අපි සැම බැඳී සිටිමු. මෙතෙක් කාලයක් අප සමග සිට අපට මඟ පෙන්වුවාට ස්තුති කරමින් මින් ඉදිරියටත් අප හා සිටින්නට ඉල්ලමින් ආරම්භක යාඥාව සිදු කිරීමට දේවගති ජීවන් ඔබටයි මේ ගෞරවනීය ආරාධනය. We, along with the Kids Church, are well thankful to God for His guidance and all His blessings that He has granted us till this very moment and also furthermore. As we are responsible to start off this event with His Majesty, therefore, I cordially request Pastor Jeevan to commence this evening with opening prayer. சபையார், இந்த மாலை நேரத்தில் நாங்கள் யாவரும் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் செய்ய போகிறோம். சபாவா பிசையிலுது நாம நெகட்டிவ் சிட்டமே அப்படி யாத்ஞா கரமோ. ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். சுவாமி பரலோக தகப்பனே, இந்த அருமையான நல்ல மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக எங்களுடைய புதுஜீவிய சபையின் பிள்ளைகளாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஆண்டவரை சேர்ந்து பிரயாசப்பட்டு ஆயத்தப்படுத்தியிருக்கிற இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் இருந்து முடிவு வரைக்கும் உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அழகாக இந்த இடத்துல சமர்ப்பிக்க உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். எல்லா தடைகள் நீங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய சகல காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாய் அழகாய் செய்து முடிக்க நீர் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ස්තුතියි පාස්ටර් ජීවන්. ලාංකික සංස්කෘතියට අනුව මෙම උත්සව සභාව ආලෝකමත් කිරීමේ අරමුණෙන් පොල් තෙල් පහන දැල්වීමටයි මීළඟට යෙදී තිබෙන්නේ. இலங்கை கலாச்சாரத்தின் படியாக இந்நிகழ்ச்சியை ஒளியேற்றும் முகமாக விளக்கேற்ற ஆயத்தப்படுகிறோம். அதற்காக என்னுடைய அன்பான அழைப்பு. As a cultural moment, let us step forward to the enlightenment of today's series. ඒ සඳහා මාගේ ගෞරවනීය ඇරයුම අපගේ ප්‍රධාන ආරාධිත අමුත්තාවන දේවගති ස්ටීවන් සහ එම මැතිනියටයි. அதற்கான என்னுடைய அழைப்பானது போதகர் ஜீவன் மற்றும் அவரது மனைவி பிரியா அவர்களுக்கு. දේවගති ක්‍රිස්ටෝෆර් සහ එම මැතිනිය.
போதகர் சகோதரர் ஆமோஸ் மற்றும் அவரது மனைவி எலிசபெத் அவர்களுக்கு என்னுடைய அழைப்பு. සහෝදර සසී ඔබටත් ආරාධනා කරනවා. அடுத்ததாக சகோதரர் ராஜா மற்றும் அவரது மனைவி மேரி அவர்களுக்கு எங்களுடைய அழைப்பு. සහෝදර අසංක සහ සාරාට ආරාධනා කරනවා. නවජීවන ළමා සභාව නියෝජනය කරමින් ප්‍රමිල්ටත් පොල්තෙල් පහන දල්වන ලෙසට ආරාධනා කරනවා. සහෝදර ජෙරමායටත් මෙම ස්ථානයට පැමිණ ලෙස කතා කරනවා. Thank you all. In order to welcome you all, I would like to call upon Jaden, Mokita and Benzion to deliver the welcome speech onto the stage. ඒ සඳහා අප සභාවේ ජේඩන්, මෝගිතා, බෙන්සියෝන් යන අයටයි මේ ආරාධනය. வருகை தந்திருக்கும் சகல விருந்தினர்களையும் வாழ்த்தி வரவேற்புரை நடத்துவதற்கான ஆயத்தமே இது. அதற்காக எமது சபையின் சிறுவர்களுக்கே இந்த அழைப்பு. ஜேடன், மோகிதா, பென்சியோன் இந்த சிறுவர்களை வரவேற்புரை வழங்க தாங்களை அழைக்கிறோம். අවසාන වශයෙන් පැමිණ සිටින අනෙකුත් සෑම අමුත්තන් දෙමාපියන් සහභාගී වන්නන් අප ඉතා ආදරයෙන් පිළිගන්නවා. දරුවන් අත්අල්පනීයයේ ගීතිකා තුලින්, නාර්තන තුලින්, නාට්‍ය තුලින් ඉදිරිපත් කරද්දී අප නැවත මතක් කරගමු දෙවියන් වහන්සේ එම්මැනුවල් අප සමග සිටින දෙවියන් වහන්සේ බව. මෙම් පණිවිඩය ඔබ සැමට ප්‍රේමය, සාමය, සමාදානය සහ සතුට ගෙන දේවා. මෙම ස්ථානයට පැමිණි ඔබ සැමට ස්තුතිවන්ත වන අතර මෙම වැඩසටහන ඔබ සැමට ආශිර්වාදයක් වේවා. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இம்மானுவேல் கர்த்தர் நம்மோடு என்ற நற்செய்தியை நினைவு கூறும் வகையில் நாம் அனைவரும் நத்தாரை கொண்டாட இங்கு கூடியிருப்பது எத்தனை சந்தோஷமான ஒரு நிகழ்வு இல்லையா? முதற்கண் இன்றைய நாள் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் எமது சிறப்பு விருந்தினருக்கும் எம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசேட நாளில் உங்கள் வருகை மூலம் இந்த நாளை மேலும் சிறப்பித்தமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் தங்களது அன்பு மற்றும் ஞானமுள்ள வழிகாட்டலின் மூலம் எம்மை வழிநடத்தும் எம் தலைமை போதகர் சனா ராஜபக்ச அவர்களுக்கும் திருமதி தர்ஷினி ராஜபக்ச அவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். மேலும் கிளை சபை போதகர்கள், சபை மூப்பர்கள் மற்றும் ஏனைய ஊழியர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இறுதியாக இந்நாளில் இங்கு வருகை தந்திருக்கும் எல்லா நண்பர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் எம் மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் வருகை எங்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. இந்த மாலை பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வும் அவரின் அருகாமையை நீங்கள் அனுபவிக்கும் ஒரு உகந்த வேலையாக இருக்கும் என நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நம் பிள்ளைகள் நத்தார் கதைகளை தங்கள் திறமைகளை கொண்டு பாட்டு, நாடகம், நடனங்கள் மூலம் வெளிப்படுத்த மிக ஆர்வமாக காத்திருக்கிறார்கள். அதேவேளை ஒரு உண்மையை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் எம்மோடு வாசம் செய்ய எம் மத்தியில் உதித்தார். இம்மானுவேல் கர்த்தர் எம்மோடு இருக்கிறார். எனவே இந்த மாலை வேளையில்
இந்நற்செய்தி உங்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் எதிர்பார்ப்பையும் எல்லாவற்றுக்கும் மேலாக மிகுந்த களிப்பையும் உங்கள் இதயத்திற்குள் தேவன் கொடுப்பாராக. மேலும் இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இந்நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமையப்படும். நன்றி, வணக்கம். Good evening, everyone. What a joyous occasion it is to be gathered here together to celebrate Christmas and reflect on the beautiful message of Emmanuel. God is with us. We are so thrilled to see each of you here tonight as we come together as one family to celebrate the birth of Jesus, the reason for this season. Firstly, let me extend a very warm welcome to our esteemed chief guest, Pastor Stephen, who honor us with their presence tonight. We are so grateful to have you here with us to celebrate this special season. We also want to warmly welcome our beloved senior pastor, Pastor Sana Rajapaksha and Mrs. Rajapaksha, who continues to guide us with wisdom and love. To our branch pastors, church elders and ministry leaders, we also welcome you in this joyous occasion. Finally, we welcome all our friends, guests and every participant who has joined us tonight. We are so grateful for your presence and pray that this evening will be a reminder of God's love and nearness to each one of us. As we watch our children share in the Christmas story through songs, drama and dance, let us remember the profound truth that God came to dwell with us. Emmanuel, God with us. May this message bring comfort, hope and joy to every heart here tonight. Thank you all for being here, and may this evening be a blessing to each one of you. Thank you. மிகவும் இனிமையான ஒரு வரவேற்புரை வழங்கிய எமது சிறுவர் சபையின் சிறார்களுக்கு எம்முடைய மனமார்ந்த நன்றிகள். நாம் நினைப்பதை, வாஞ்சிப்பதை, மனம் விரும்புவதை ஆடல் பாடல் மூலமாக உங்களை வாழ்த்தி உங்கள் யாவரையும் மகிழ செய்யும்படி உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் எங்களோடு கூட மேடையில் இணைய எங்கள் மழலையருக்கே இந்த அழைப்பை நாங்கள் விடுக்கிறோம். සිතන පතන සිතුම් පැතුම් නටන ගයන නැටුම් ගැයුම් තුළින් ඔබට ආසිරිපතා නර්තනයකින් අප සැම්ව කුල්පත් කරවන්නට අප හා එක්වන්නේ අපේම පුංචි පැංචියන්ය. දෙන්න ඔබේ අත්පොල සන්නාදය. සිතන පතන සිතුම් පැතුම් කියන කරන කියුම් කෙරුම් වලින් ඔබට ජයෙන් ජය ලැබේවා. අප නටන ගයන නැටුම් ගැයුම් රඟන වයන රැඟුම් ගැයුම් වලින් ඔබට ආසිරි වේවා. රංචු රංචු පුංචි පැංචි ජේසු බබා ළඟට ඇවිත් අන්න අන්න සින්දු කියන තාලේ එන්න එන්න අපි යන්න සීත නත්තලේ ජේසු පිළිඳු උපන් නත්තලේ. පතන සිතුම් පැතුම් කියන කරන කියුම් කෙරුම් වලින් ඔබට ජයෙන් ජය ලැබේවා. අප නටන ගයන නැටුම් ගැයුම්
ගයන නැටුම් ගැයුම් ගගන වයන රැඟුම් වැයුම් තුලින් ඔබට ආසිරි වේවා රංචු රංචු පොන්චි පැංචි ජේසු බබා ළඟට ඇවිත් අන්න අන්න සින්දු කියන කාලේ එන්න එන්න අපි යන්න සීත නත්තලේ ජේසු පිළිඳු උපන් නත්තලේ ජේසු පිළිඳු උපන් නත්තලේ We have come up with another source of entertainment to you all. The youngsters of our Wattala church are prepared to present as a fantastic show. Getting on my standby. Merry Christmas. Merry Christmas. Thank you for an excellent performance. அன்று நள்ளிரவில் இயேசு பாலகன் பிறந்த தொழுவத்தை நோக்கி சாஸ்திரிகளை வழிநடத்தியது ஒரு நட்சத்திரமே. அதே வண்ணமாக நம்மையும் தேவனிடம் கிட்டி சேர்ப்பதற்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை ஒரு பாடலினூடாக விவரித்து கூற எங்கள் அன்பு சிறார்களுக்கு இந்த மேடை மீண்டும் ஒரு முறை அழைப்பு விடுக்கிறது. The star guided the shepherd, kings and wise men on that beautiful day when our Messiah was born, and we have a Savior to guide us forever. As a remembrance to it, the little stars of the day are here to enchant and beguile us with a carol. Let us welcome them onto the stage with a big round of applause. Satu tu sina pirila, sinu
உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். I'll call upon Jeremiah on stage to appreciate him for මොකද මාස 3ක කාලයක් තිස්සේ ඔහු අපිත් සමග හැම සතියෙම එයාගේ බිසි ෂෙඩියුල් එකෙත් ඇවිල්ලා අපේ ළමයි වෙනුවෙන් පුහුණු කරන්නට කැප කරපු නිසා ඔහුට ස්තුතිවන්ත වෙනවා. கடந்த 3 மாதங்களும் அவருடைய பிஸி ஷெடியூல் மத்தியில் எங்கள் மத்தியில் உதவி செய்து 3 மாதங்களும் எங்களுடைய பிள்ளைகளை பயிற்றுவித்து அவர் ஒரு சிறப்பான நடனத்தை எங்களுக்கு வழங்கியுள்ளார். அதற்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் முகமாக அவரை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். So we have a small token of appreciation. I know that is not enough though. අපි පොඩි ත්‍යාගයක් සූදානම් කරලා තිනවා ඔහු වෙනුවෙන්. මම දන්නවා ඔහු කරපු සේවයට ඒක ප්‍රමාණවත් නැහැ. නමුත් it is kind of a small appreciation token. அவர் செய்த ஊழியத்துக்காக அவரை கௌரவிக்கும் முகமாக ஒரு சிறிய பரிசை நாங்கள் ஆயத்தப்படுத்தியுள்ளோம். I'll call upon Sister Vino to hand over that gift. சகோதரி வினோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அந்த பரிசை அவர்களுக்கு வழங்குமாறு. ඔබගෙන් ඉල්ලා සිටින හොඳ අත්පොළසන් ආදයක් දෙන්න ඔහු කරා වූ සේවයට. உங்களுடைய பலத்த கரதோஷத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Thank you very much Jeremiah. මිළඟට අපේ කොයා එක ඔබ දකින්න ඇති මිනි කොයා ජූනියර් කොයා එකක් බිල් වෙමින් ඉන්නවා දැන් නව ජීවන ළමා සභාවේ. நீங்கள் கண்டிருப்பீங்க ஒரு சிறு பிள்ளைகளுடைய கொயர் ஒன்று ஜூனியர் கொயர் ஒன்று. In a manger in Bethlehem, God showed us His perfect plan. King of heaven, child so
smile, Son of God and man. The shepherds see a great big light, heaven sings a hymn by night. Glory to the highest King, Son of God and man. Hear the angels sing to the newborn King, shine the shine so bright in the darkest night. Jesus Christ, the Son of God, came down for you and me. I hear his voice call my name. I'm his own, I'm not the same. So glad to be a child of God. He lives within my heart. Hear the angels sing to the newborn King, star that shines so bright in the darkest night. Jesus Christ, the Son of God, came down for you and me. It's Christmas time. Shout and just the Christmas beat. Christmas beat. Come on, everybody, gotta move your feet. Move your feet. Shout and just the Christmas beat. Christmas beat. It's Christmas time. Hear the angels sing to the newborn King, shine the shine so bright in the darkest night. Jesus Christ, the Son of God, came down for you and me. It's Christmas time. Christmas time is here. Christmas time is here. It is Christmas time. Jesus Christ, the Son of God, came down for you and me. Jesus Christ, the Son of God, came down for you and me. Stepping off to a precious minutes of our Christmas concert, which means I ardently welcome our chief guest, Pastor Stefan, who has granted respect, acceptance to our invitation and joined us this evening to deliver his speech. தம்முடைய பெருமதியான காலத்தை அர்ப்பணித்து எமது அழைப்பை ஏற்று சந்தோஷமாக எம்மத்தியில் வருகை தந்துள்ள பிரதான விருந்தினரான போதகர் ஸ்டீவன் அவர்களை ஒரு சில வார்த்தைகளால் எம் அனைவரோடும் பேசும்படி மிகவும் கௌரவத்தோடு மேடைக்கு அழைக்கிறோம். අප අතරට පැමිණ සිටින අපගේ ප්‍රධාන ආරාධිත අමුත්තා වන දේවගති ස්ටීවන් ඔබටයි මේ ගෞරවනීය ඇරයුම ඔබගේ හරවත් වචන ස්වල්පයකින් අප සියලු දෙනාම ආමන්ත්‍රණය කිරීමට. Good evening, everyone. உங்கள் யாவருக்கும் மாலை வந்தனங்கள். So my name is Stephen. என்னுடைய பெயர் ஸ்டீவன். I came from South Korea. நான் தென் கொரியாவிலிருந்து வந்திருக்கிறேன். Right. Okay. සුබ සැන්දෑවක්. මම දකුණු කොරියාවෙන් ඇවිත් ඉන්නේ. I stayed long time in Sri Lanka, or more than 20 years. நான் இலங்கை தேசத்திலே 20 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நான் I like to stay in Sri Lanka. ලංකාවේ මම අවුරුදු 20ක් වගේ මම ජීවත් වෙලා ඉන්නවා. எனக்கு இலங்கை தேசம் மிகவும் பிடிக்கும். ලංකාවට මම හුඟක් කැමතියි. Thank you for your great invitation. உங்களுடைய அருமையான இந்த அழைப்புதலுக்கு நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ඔයගලන්ගේ ආරාධනාවට මම ස්තුතිවන්ත වෙනවා. Yeah, today on such a special day. இன்றைக்கும் ஒரு விசேஷமான ஒரு நாள். අද විශේෂ දවසක්. Our children prepare a big event for Christmas. எங்கள் மத்தியிலே பிள்ளைகள் ஆயத்தத்தோடு வந்து நத்தாரை குறித்ததான நிகழ்வுகளை எங்கள் முன்பாக அவர்கள் நடித்து ළමයි காண்பிக்கிறார்கள். සූදානම් වෙලා ඇවිත් නත්තල ගැන අපිට පෙන්눔 කරන අවස්ථාවක්. Christmas is Jesus' birthday. நத்தார் என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கின்றது. නත්තල ස්වාමීන් වහන්සේගේ උපත සිහි කරන දෙයක්. Jesus' birthday is a very special day,
celebrated by people all over the world. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மிகவும் விசேஷமான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனிதர்களும் அதை நினைவு கூறுகிறார்கள். යේසුස් වහන්සේගේ උපත විශේෂයි මොකද ලෝ පුරාම එය සිහිකරන දෙයක්. We all have birthdays. எங்கள் எல்லாருக்குமே ஒரு பிறந்த நாள் உண்டு. අපි හැම කෙනෙක්ටම උපන් දිනයක් තියෙනවා. These children who prepare this big event also have a birthday. இங்கே இந்த பெரிய நிகழ்ச்சியிலே இங்கே பங்கு பெற்றுகிற நிகழ்ச்சிகளை நடத்துகிற இந்த பிள்ளைகளுக்கும் ஒரு பிறந்த நாள் உண்டு. මේ ඉන්නව මේ දරුවන්ටත් උපන් දිනයක් තියෙනවා. You all have a birthday. உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிறந்த நாள் உண்டு. ඔබ සැමටත් උපන් දිනයක් තිබෙනවා. Each of you all know your birthday. உங்களுடைய பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியுமா? ඔබේ උපන් දිනේ ඔබ දන්නවද? Do you know your birthday? உங்களுடைய பிறந்த நாள் எப்பன்னு உங்களுக்கு தெரியுமா? දන්නවද ඔබේ උපන් දිනේ කවදද කියලා? ඔව්. What day is birthday? அப்படினால பிறந்த நாள் என்றால் என்னது? උපන් දිනේ කියලා කියන්නේ මොකද්ද? It is the day you are born and come into existence with life. நீங்கள் இந்த பூமியிலே பிறந்து அதாவது வாழ்வதற்காக பிறந்த நாள். ඔබ මේ පොළොවේ ජීවත් වෙන්න ඉපදුණු දවසයි. Birthday is a very special day for all of us. நத்தார் பிறந்த நாள் என்பது எங்கள் எல்லாருக்குமே மிகவும் விசேஷமான ஒரு நிகழ்வு. උපන් දිනය අපි හැම කෙනෙක්ම විශේෂ සිදුවීමක්. Today our children gather and together to prepare a special event for Jesus' birthday, Christmas. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாகிய நத்தாரை குறித்து காண்பிக்கும் முகமாக இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். යේසුස් වහන්සේගේ උපත සීකරන මේ නත්තල ගැන කියන්නයි මේ දරුවන් එකතු වෙලා ඉන්නේ. Jesus would be so happy to see our children's activity. எங்கள் பிள்ளைகளுடைய இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மிகவும் பிரியப்படுவார். දරුවන් මේ පෙන්වන්නව සෑම රංගනයක් නිසා ස්වාමීන් වහන්සේ සතුටු වෙනවා. Why does everyone in the world prepare such a special event for Christmas? ஏன் இவ்வளவு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த நத்தார் என்று சொல்கிறதான இந்த விசேட நிகழ்வுக்கு இவ்வளவு ஆயத்தப்படுகிறார்கள்? ඇයි මේ නත්තලට ලෝ පුරා මෙතරම් සූදානම් වෙන්නේ? This is because Jesus' birthday is so special to all of us. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எங்கள் எல்லாருக்குமே மிகவும் விசேடமான ஒன்று. මන්දයාට යේසුස් වහන්සේගේ උපත අපි හැම කෙනෙක්ටම විශේෂයි. Jesus is a special person to everyone in the world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் இயேசு கிறிஸ்து மிகவும் விசேஷமான ஒருவர். මේ ලොව සිටින සෑම කෙනෙක්ටම යේසුස් වහන්සේ විශේෂයි. That's why his birthday is such a special day for us. அது நிமித்தமே அவருடைய பிறந்த நாள் எங்கள் எல்லாருக்குமே மிகவும் விசேஷமாக ඒ இருக்கின்றது. නිසා උන්වහන්සේගේ උපත අපි සෑම කෙනෙක්ටම විශේෂයි. So when Christmas comes, many people want to make a special program and have a special time to celebrate Jesus' birthday. ஆகவே நத்தார் காலம் வரும் பொழுது நிறைய பேர் நிறைய விசேஷ நிகழ்வுகள் ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இன்னும் விசேஷப்படுத்த அவர்கள் முயற்சி செய்வார்கள். නත්තල් කාලයේදී සෑම කෙනෙක්ම විවිධ වැඩසටහන් සූදානම් කරලා තවත් ඒ නත්තල ප්‍රීතිමත් කරනවා. Especially if we are going to shopping mall, they listen to Christmas song and want to have a fun and special time with the family. நாங்கள் விசேஷமாக கடைகளுக்கு போவோம், அதேபோல் நத்தார் பாடல்களுக்கு செவி கொடுப்போம், எங்கள் குடும்பத்தினர் நண்பர்களோடு ஒரு நல்ல நேரத்தை நாங்கள் செலவிடுவோம் இந்த நத்தார் මේ காலத்தில். කාලේදී අපි සාපු යනවා ඒ වගේම ගීතිකාවන් අපිට නත්තල් ගීතිකාවන් හැයනවා අපේ නෑදෑයන් මිතුරන් එක්ක අපි සතුටු වෙන කාලයක්. Isn't it? அப்படிதானே? එහෙම නේද? Why do we celebrate this special birthday of Jesus to all of us? ஏன் இயேசு கிறிஸ்துவின் இந்த விசேட பிறந்த நாளை நாங்கள் எல்லாரும் கொண்டாடுகிறோம்? මේ යේසුස් වහන්සේගේ උපත අපි සෑම කෙනෙක්ම සමරනවා. Today also, especially, we are celebrating through this event for the birthday of Jesus. இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து தான் நாங்கள் இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். අද දවසේ උන්වහන්සේගේ නත්තල උපත සීකරන්න තමයි මේ නත්තල් වැඩසටහන අපි සමරන්නේ. Truly, Jesus would be so pleased with this event these children have prepared. இந்த பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தினதான இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது மெய்யாகவே இயேசு கிறிஸ்து மிகவும் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். මේ දරුවන් වැඩසටහන දිහා බලද්දී ස්වාමීන් වහන්සේ සතුටු වෙනවා. At this time, today, we have one thing to think about. ஆனால் இந்த மாலை நேரத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. මේ සවස් කාලේ අපි දෙයක් ගැන සීකරන්න අවශ්‍යයි. So why should we be happy for the birthday of this special Jesus? இந்த இயேசு கிறிஸ்துவின் விசேஷித்த பிறந்த நாளை ஏன் நாங்கள் இவ்வளவு தூரம் விசேடமாக நினைவு கூற வேண்டியதா இருக்கிறது? යේසුස් වහන්සේගේ මේ විශේෂ උපත ගැන අපි විශේෂයෙන් සලකන්න ඕනේ ඇයි? It is that Jesus came to us
for giving us so precious and beautiful specialness that He has. இயேசு கிறிஸ்துவ எங்கள் மத்தியிலே வர காரணம் அவர் எங்களுக்காக அவர் ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை கொடுத்துவிட்டு செல்லும்படியாகவே இந்த பூமிக்கு அவர் வந்தார். යේසුස් වහන්සේ මේ පොළොවට ආවේ අපට විශේෂ යමක් දීලා යන්නයි. His specialness. அவருக்குள்ளே ஒரு விசேட தன்மை இருந்தது. උන්වහන්සේ තුල විශේෂත්වයක් තිබ්බා. He is a special being. அவர் ஒரு விசேட பிறப்பு. උන්වහන්සේ විශේෂ උපතක්. He is a specialness. She is a specialness that is so precious and beautiful. அவர் மிகவும் அழகானவர். அதேபோல அவருடைய பிறப்பிலே ஒரு விசேட தன்மை ஒன்று காணப்பட்டது. උන්වහන්සේ ඊටමත් අලංකාරයි. උන්වහන්සේගේ උපතේත් විශේෂත්වයක් තිබ්බා. He came to us, want to give us. ஏனென்றால் அவர் எங்களுக்கு கொடுக்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு பிறந்தார். உலகத்தில் මන්දයාත් பிறந்தார். උන්වහන්සේව අපිට දෙන්න මේ ලෝකෙට ආවා. Amen. ஆமென். So we are gathered here to celebrate the special Jesus. ஆகவே இந்த விசேடமான இயேசு கிறிஸ்துவை கொண்டாடும்படியாக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். එබැවින් ඒ විශේෂ වූ යේසුස් වහන්සේව සමරන්නයි මේ ස්ථානෙට අපි රැස් වෙලා ඉන්නේ. But that is the reason why He came to us. ஆனால் ஒரு காரணம் உண்டு ஏன் அவர் எங்கள் மத்தியிலே வந்தார் என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. උන්වහන්සේ අප අතරට පැමිණීමට හේතුවක් තියෙනවා. Is to give His specialness to all of us who are present here. இந்த இடத்திலே வந்திருக்கதான எங்கள் அனைவருக்கும் ஒரு விசேட ஒரு தன்மை விசேட ஜீவனை கொடுக்கும்படியாக தான் அவர் இங்கே வந்தார். මේ ස්ථානයේ පැමිණ සිටින සෑම කෙනෙක්ටම අපි සැමටම උන්වහන්සේ විශේෂයෙන් ජීවනය දෙන්නයි උන්වහන්සේ ආවේ. Christmas is the day when we are all born again as a special being before God because of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நாங்கள் யாவரும் மறுபிறப்பை அடைந்தோம் என்கிறதை நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நத்தார் நாள். යේසුස් වහන්සේ තුලින් අපි නැවත උපාදනයක් ලබනවායි කියන එක සීකරන්න මේ නත්තල විශේෂයි. These children who prepared this event because of Jesus' birthday, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிமித்தமாக இந்த நிகழ்ச்சிகளை ஆயத்தப்படுத்தியிருந்தான் இந்த எல்லா பிள்ளைகளும் මේ උන්වහන්සේගේ උපත ගැන මේ වැඩසටහන් සියල්ල දරුවන් සූදානම් කරලා තියෙනවා. they are also so special, so precious. அவர்களும் மிக விசேடமானவர்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள். ඒ දරුවන් විශේෂිතයි ඒ අයත් වැදගත් අය. And we all become beautiful and noble beings and identity before God. நாங்கள் யாவரும் அழகுள்ளவர்களும் அதே போல கிறிஸ்துவின் சாயலை தடுத்த அந்த அடையாளம் உடையவர்களாய் நாங்கள் மாற்றம் அடைகிறோம். අපි ලස්සනයි ඒ වගේම උන්වහන්සේගේ ඒ අලංකාරය අප තුළ තියෙනවා. Jesus would be so happy that we all became holy, beautiful and special people through His birthday. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினூடாக நாங்கள் யாவரும் பரிசுத்தவான்களும் விசேஷமானவர்களும் அவருடைய பிள்ளைகளும் ஆகிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து அதை குறித்து பிரியமுள்ளவராய் இருக்கிறார். යේසුස් වහන්සේගේ උපත තුලින් උන්වහන්සේ තුලින් අපි විශේෂිතයි ඒ වගේම ශුද්ධයි උන්වහන්සේගේ ස්වરૂපය උන්වහන්සේගේ අනන්‍යතාවය අප තුළ තියෙනවා. Jesus gave us His specialness. இயேசு கிறிஸ்து தம்முடைய விசேஷித்த தன்மையை எங்களுக்காக அவர் கொடுத்தார். උන්වහන්සේගේ විශේෂත්වය අප උදැසා උන්වහන්සේ දුන්නා. That's why not only His birthday, அது நிமித்தமே அவருடைய பிறந்த நாள் மாத்திரமல்ல ඒ නිසා උන්වහන්සේගේ උපත පමණක් නොවේ but also your birthday. அதே போல உங்களுடைய பிறந்த நாளும் ඒ වගේම ඔයගලන්ගේ උපතත් And these children's birthday இந்த பிள்ளைகளுடைய பிறந்த நாள் දරුවන්ගේ උපතත් are so special to Jesus Christ. இவை எல்லா பிறந்த நாளும் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் விசேஷமானதாக සෑම இருக்கிறது. කෙනෙක්ගේම උපතක් උන්වහන්සේට විශිෂ්ටයි. Amen. ஆமென். Through this special program prepared by our children today, இந்த நாள் எங்கள் பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தினதான இந்த விசேட நிகழ்வினூடாக දරුවන්ගේ මේ විශේෂ සිදුවීම් තුලින් we will have a time to praise and exalt Jesus who has given such a special gift to our children and to you. எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தம்முடைய ஜீவனை கொடுத்த தம்முடைய விலையேறப்பட்ட பரிசை கொடுத்ததான இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் நன்றி செலுத்த துதியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். අප වෙනුවෙන් අපේ උන්වහන්සේගේ ජීවනය දීලා අපට උන්වහන්සේ දුන්නා වූ මේ යහපත් කාලය නිසා ජීවිතය නිසා අපි උන්වහන්සේට ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. I hope that we who have become special and precious because of Jesus will have a precious time to thank and praise Jesus at this time. இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவினூடாக விலையேறப்பட்ட பரிசையும் நன்மையும் பெற்ற நாங்கள் அவருக்கு நன்றியையும் துதியையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். යේසුස් වහන්සේ තුලින් අපි ලබාගත්තා වූ ඒ වටිනා උතුම්ම තෑග නිසා අපි උන්වහන්සේට ස්තුතිවන්ත වෙන්න ඕනි කියලා මම හිතනවා.
You are so special because of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் யாவரும் மிக விசேஷமானவர்கள். යේසුස් වහන්සේ නිසා ඔගලනුත් විශිෂ්ටයි. God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අප සමගයි. Merry Christmas. இனிய நாத்தார் வாழ்த்துக்கள். සුබ නත්තලක්. இப்போ டான்ஸ் பார்த்தோம், கெரோல்ஸ் பார்த்தோம், ஆனால் எனக்கு இன்னும் முழுமையடையலை. இது இன்னும் ஏதோ ஒன்று குறை மாதிரியே இருக்கு. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகலையா? නෑනේ ඔක්කොම හොඳට තිබ්බනේ. டான்ஸ் பார்த்தோம், கெரோல்ஸ் பார்த்தோம், ஆனால் எனக்கு இன்னும் ஏதோ ஒன்று குறை மாதிரியே இருக்குது. ஏதோ ஒன்று நாங்கள் மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. என்னது? சாப்பாடா? ட்ராமாவா? ඔගොල්ලෝ කිව්වම තමයි මටත් මතක් වුණේ. අපි ඩ්‍රාමා එකක් බැලුවේ නෑ නේද? இன்னும் ட்ராமா இன்னும் பார்க்கல. பார்த்தா நல்லா இருக்கும் தானே? ஆசை தானே ட்ராமா பார்த்தா. அன்று நள்ளிரவில் நடைபெற்ற குழப்பம் என்ன என்ற விடயத்தை அர்த்தப்படுத்தி ஒரு நாடகத்தினூடாக எமது உள்ளத்திற்கு சரித்திரம் பேசும் உண்மையை, செய்தியை எம் இருதயங்களில் மீண்டும் பாதித்து மகிழ்வூட்டுவதற்கே இந்த மேடை எமது சிறுவர்களை மீண்டும் அழைக்கிறது. එදා මැදියම් රාත්‍රියේ සිදු ඒ කලබලය මොකක්ද යන්න විස්තරය අර්ථවත් කරමින් රංගනයකින් අප හදවත් මුසපත් කරන්නට මේ ආරාධනය නව ජීවන ළමා සභාවේ අපේම දූ දරුවන්ටයි. As you all know, the problem took place during the birth of Christ on that fine day. To provide an answer to you all, the stage play, the actors of our church are over here. Let us welcome them to the sound of claps. இருக்கிறாரே அதுதானே. அதனால் தனது ஒரே மகனை எமக்காக மறிக்கும்படி இந்த உலகத்துக்கு
நேரடியாக மேலே இருந்து வந்தாரா? இல்லை இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த எக்ஸ்ட்ரீமில் ஒரு தச்சன் தான் எங்கள் வீட்டுக்கு கூட கட்டில் கூட செய்து கொடுத்தார். அவர் பெயர் கூட யோசேப்பு. ஆமாம், அவரை திருமணம் முடிக்க இருந்தது கூட மரியாள் தானே? ஆமாம், ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மரியாளே, பயப்படாதே, தேவனின் கிருபையை பெற்றாய். நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. கட்டில் செய்யணும், கதிரை செய்யணும். அவர் கதவை தட்டி கட்டில் கேட்கிறாரு, அவர் கதவை தட்டி மேசை கேட்கிறாரு. எனக்கு தூங்க கூட நேரமே இல்லை. இன்னைக்கு எப்படியாவது எல்லா வேலையும் முடிச்சிடணும். அப்பா, ரொம்ப தூக்கமா வருது. தூங்கிட்டு கண்டிப்பா எல்லா வேலையும் முடிச்சிருவேன். அப்பா, என்ன செய்யணும் ஒண்ணுமே புரியலையே. இருவரும் நடந்து செல்லும் போது அவங்களுக்கு தங்குறதுக்கு இடமே கிடைக்கல. அப்போ அவர்கள் எங்கே தங்கினார்கள்? மாட்டுத்தொழுவத்துல தான் தங்கினாங்க. அப்படியானால் அவர் ஏன் மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தார்? அதுதான் புதுமை. வரப்போகும் ராஜாவை, அதாவது மேசியாவை எல்லாரும் ராஜ மாளிகையில் தான் பிறப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரோ சாதாரண மனிதரை போல மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தார். ஒரு ராஜா பிறந்திருப்பதை எப்படி ஏரோது ராஜா அறிந்து கொண்டார்? இயேசு பிறந்தது இரு குழுக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏரோதுக்கும் வேறு யாருக்கும்? கொஞ்சம் இருங்களின் அதிபதி சரியாகாமல் இயேசு பிறந்த நேரம் மேய்ப்பர்கள் சிலர் ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்தார்கள்.
எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கரகோஷம் போதாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு முறை மிகவும் கடினமாக தங்களுடைய நடிப்பால் எங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமான கண்களுக்கு இனிமையான ஒரு டிராமாவை தந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய நன்றிகள். අපි වෙයිතා අලංකාර රංගනයකින්
ප්‍රීතිමත් කරපු ඒ චූටි අයට අපි තවත් ලොකු අත්පොල් සල්නාදයකින් උගලම දිරිමත් කරමු. එදා මැදියම් රාත්‍රියේ ජේසු බිලිඳුන් උපත ලැබූ ගවලනට යන මාර්ගය ශාස්ත්‍රවරුන්ට පෙන්නුවේ ඒ තනිතරුවයි. එලෙසම අපටත් දෙවියන් වහන්සේට ලංවීමට ජේසුස් වහන්සේ සිටින බව පසක් කරමින් ගීතනාදයකින් ඉතා අපූර්ව ගෙනහැර පාන්නට අපගේ දූ පුතුණි ඔබටයි මේ ආරාධනය. අපි හොඳ අත්පොල සන්නාදයක් දෙමු මෙරිල් සහ අබියට. I call upon Shimoni to distribute that token of appreciation. பிள்ளைகளுடைய பெயரை சொல்லுவோம். சொல்லும்போது பிள்ளைகள் முன்னால் வாருங்க. Harshan, ஹர்ஷன், Harshan, Puvika, பூவிகா, Gabby, கெபி, Stafford, ஸ்டெஃபர்ட், Anushya. අපි හොඳ අත්පොල සන්නාදයක් දෙමු දරුවන්ට දිරි ගන්නවන පිණිස. நாங்கள் எங்களுடைய கரதவசத்தை செலுத்துவோம் பிள்ளைகளுக்கு. තුලක්ෂණ, துலக்ஷனா, ප්‍රමිල්, பிரமில், Thank you very much, Reverend Sana Rajapaksa. I would love to call upon Mrs. Dasni Rajapaksa to distribute some gifts. நன்றி போதகர் சன ராஜபக்ச அவர்களுக்கு. நாங்கள் தர்ஷினி ராஜபக்ச அவர்களை மேடை கலைக்கிறோம். Jennifer, ஜெனிஃபர், Lipinia, லிபினியா, Brindan, பிரீடன், Relaya, ரெலாயா, and Remalia. ரெமலியா. Thank you very much, Mrs. Rajapaksa. I would like to call upon Pastor Christopher to distribute some gifts. போதகர் கிறிஸ்தோபர் அவர்களை மேடை கலைக்கிறோம். பரிசுகளை வழங்குமாறு. Nimsi, நிம்சி, Danushya, தனுஷியா, Krishantan, கிருஷாந்தன், Oshni, ஒஷ்னி, Sanjana, சஞ்சனா, Joel, ஜோயல், Stanley, ஸ்டாண்ட்ரி. Thank you very much, Pastor Christopher. நன்றி போதகர் அவர்களுக்கு. I would like to call upon Sister Asha to deliver some gifts. சகோதரி ஆஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பரிசுகளை வழங்குமாறு. And also I would like to thank Pastor Sana Rajapaksa and Mrs. Dasni Rajapaksa for being here in this very special occasion. அதே போல போதகர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். சன ராஜபக்ச மற்றும் தர்ஷினி அவர்களுக்கு எங்களோடு கூட நேரம் செலவிட்டமைக்கு. Deborah,
Deborah, Reshon, Reshon, Christina, Christina, Kiturshan, Kiturshan, Akil, Akil, Leandro, Leandro, Benzion, Benzion, Shiraya. Shiraya. Thank you very much, Sister Asha. நன்றி சகோதரி Now I அவர்களுக்கு. would like to call upon our chief guest, Pastor Stephen, to come up on stage. சிறப்பு to விருந்தினர் deliver போதக some ஸ்டீவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பரிசுகளை வழங்குமாறு. Mohita, மோஹிதா, Shiraya, ஷெராயா, Nivashini, நிவாஷினி, Joanna, ஜோயானா, Ivan, இவான், Tera, டேரா, Jaden, ஜேடன், Kevin. கெவின். Thank you very much, Pastor Stephen. நன்றி போதர் அவர்களுக்கு. I'd like to call upon Sister Angelina to deliver some gifts. சகோதரி ஏஞ்சலினா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பரிசுகளை வழங்குமாறு. මේ ඇවිල්ලා වත්තල ළමා සභාවේ දරුවන්ගේ ත්‍යාගයයි. இது வத்தலை சிறுவர் சபையின் பிள்ளைகளின் பரிசில்கள். ගෙෂාන්, கெஷான், 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 හාරිෂ්, ஹாரிஷ், දාෂා, டாஷா, මහීමා, மஹீமா, ලියෝරා, லியோரா, ජෝයල්, ஜோயல், ශාලෝම්, ஷாலோம், ඩැවි, டனி, කෙවින්. கெவின். Thank you very much, Sister Angelina. நன்றி சகோதரி ஏஞ்சலினா அவர்களுக்கு. Now I would like to call upon Pastor Jeevan on stage to deliver some gifts. போதகர் ஜீவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பரிசுகளை வழங்குமாறு. යාශ්වී, யாஷ்வி, දැන් අපි ත්‍යාගය ලබා දෙන්නේ අපේ පොඩිම බබාලට. நாங்கள் නිසා අම්මලා இப்பொழுது ලෑස්ති කරලා තියන්න சிறு ඒගොල්ලන්ගේ பிள்ளைகளை சிறுவர்களுக்கு நாங்கள் பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். යාශ්වී, யாஷ்வி, ප්‍රගෂියා, பிரகசியா, உங்களுடைய கரகோஷங்களை நாங்கள் இன்னும் எதிர்பார்க்கிறோம். ප්‍රිතිකා, பிரித்திகா, ප්‍රනීත්, பிரணீத், රයෝන්, ரேயான், අවිනාශ්, அவினாஷ், Thank you, Pastor Jeevan. நன்றி போதகர் ஜீவன் அவர்களுக்கு. මම කැමති ආරාධනා කරන අපේ සභාවේ වැඩිමහලෙක් වෙන සහෝදර සසීව තවත් ත්‍යාග කීපයක් බෙදා දීමට. நம்முடைய சபையின் மூப்பராகிய சகோதரர் சசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பரிசுகளை வழங்குமாறு. KT, கெய்டி, සස්ෘදා, சஸ்ருதா, ජෙසිකා, ஜெசிகா,
பெஞ்சமின் பெஞ்சமின் பர்னித் பர்னித் கலிஸ்டா கலிஸ்டா பெசலெல் பெசலெல் Thank you සහෝදර සසි ඊළඟට මම ආරාධනා කරන සහෝදර මාර්ක් අපිට ත්‍යාග කීපයක් බෙදා දෙන ලෙසට நன்றி போதகர் சகோதரர் சசி அவர்களுக்கு நாங்கள் சகோதரர் மாக் அவர்களை மேடை கலைக்கிறோம் பரிசுகளை வழங்குமாறு யாத்ரா யாத்ரா தியா தியா உங்களுடைய கரகோஷங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சபை அமைதியாக இருக்கிறது காரா காரா தேவோனா தேவோனா கிருத்திகா கிருத்திகா சேரால் சேரால் நெதுஷா நெதுஷா චූටියට හම්බුන ඒ කූපන් පත් පරිස්සමෙන් තියාගන්න කියලා ඉල්ලා සිටිනවා දෙමාපියන්ගේ கூப்பன் கார்டுகளை கவனமாக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் யுவராஜ் யுவராஜ் බොහොමත්ම ස්තුතියි සහෝදර මහත් நன்றி சகோதரர் மாக் அவர்களுக்கு මීළඟට අපි විශේෂ ත්‍යාග කීපයක් සූදානම් කරලා තිබෙනවා அடுத்தபடியாக நாங்கள் ஒரு சில விசேஷ பரிசுகளை ஆயத்தப்படுத்தியுள்ளோம் අපේ සබත් පාසල සෑම සෙන්සුරාදා දිනකම උදෑසන 9ට තියෙනවා මිඩල් ක්ලාස් එකේ ටොඩ්ලර්ස් ලගේ ක්ලාස් එකේ පොඩි ළමයිගේ ක්ලාස් එකේ சிறு பிள்ளைகளின் வகுப்பில் யாத்ரா யாத்ரா கிருத்திகா கிருத்திகா දෙවෝනා திவோனா තියා தியா தொடர்ந்து கரங்களை தட்டுகிற எங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகள் බොහොමත්ම ස්තුතියි සහෝදර රාජා මීළඟට ත්‍යාග මිඩල් ක්ලාස් එකේ நடுத்தர வகுப்பில் மோஹிதா மோகிதா பென்சியோன் பென்சியோன் ஷிராயா ஷிராயா ஜோயனா ஜோயனா உங்கள் அமைதியை நாங்கள் விரும்பவில்லை நன்றி நன்றி මේ වෙලාවේ මම විශේෂයෙන් කියන්න ඕනේ மோஹிதா කියන දැරිය ඇත්තටම කිතුණු පසුබිමකින් නෙමෙයි එන්නේ விசேஷமாக இந்த இடத்தில் மோகிதா என்ற பிள்ளை கிறிஸ்தவ பின்னணியில் வருகிற பிள்ளை இல்ல හින්දු පසුබිමකින් එන්නේ இந்து பின்னணியில் வருகிற பிள்ளை නමුත් එන හැම දවසකම අමතක කරේ නෑ බයිබල් පදේ பிள்ளை මතක வருகிற තියාගන්න. ஒவ்வொரு சனிக்கிழையும் மறக்காம ஒவ்வொரு சனிக்கிழையும் மரணவசனம் சொல்லுவாங்க ඔබගෙන් ඉල්ලා සිටින හොඳ අත්පොළ நாங்கள் සන්නාදයක් அதனால் ලබා கேட்டுக்கொள்கிறோம் දෙන්න உங்கள் மிகப்பெரிய பலத்த கரதோஷத்தை எதிர்பார்க்கிறோம் மோகிதாவிற்கு අප ක්ලාස් එක
மேல் வகுப்பு பிள்ளைகள் Relaya, ரெலாயா, Remalia, ரெமலியா, Joel, ஜோயல், Sanjana, சஞ்சனா, Oshni, ஓஷ்னி, Nimsi. நிம்சி. Nimsi, நிம்சி, Danushia. தனுஷியா. බොහොමත් ස්තුති සිස්ටර් ශර්මිලා. நன்றி சகோதரி ஷர்மிளா அவர்களுக்கு. අපි තවත් එක ළමයෙක්ව අගය කරන්න අමතක කරේ නෑ. நாங்கள் இன்னும் ஒரு பிள்ளையை கனப்படுத்த மறக்கவில்லை. ඇගේ විශේෂත්වය තමයි அவருடைய சிறப்பியல்பு என்னவென்றால் ඇයත් ආවේ අපේ සබත් පාසලට මේ වසරේ අලුතින්. அவளும் வந்தது இந்த வருடத்தில் தான் எங்களுடைய சபைக்கு. ඇයත් කිතුණු බසුබමකින් නොවේ. அந்த பிள்ளையும் கிறிஸ்தவ பின்னணியில் இல்லை. නමුත් ඇයට පුළුවන් හැම මාසෙකම වගේ අලුත් ළමයෙක් අපේ සබත් පාසලට ගෙනාවා. அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு புது பிள்ளையை கூட்டிட்டு வந்தாங்க. මේ ඇගීම කරන්නේ අනුෂියා. இந்த கணத்தை நாங்கள் செலுத்துவது அனுஷியாவுக்கு. අපි ඉල්ලා සිටින හොඳ අත්පුර සන්නාදයක් நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு நல்ல ஒரு கரதோஷத்தை கொடுக்கும்படியாக. එතයාගේ ලබා දෙන්න මම ආරාධනා කරනවා සහෝදரி සුලෝචනාට. அந்த பரிசிலை வழங்க நாங்கள் சகோதரி சுலோச்சனா அவர்களை மேடை கலைக்கிறோம். Thank you සුලෝචනා. நன்றி சகோதரி. මීළඟට අපි ඔබට මතක ඇති ඔබට අපි අවුරුද්ද පටන් ගද්දි කැටයක් දුන්නා. உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வருடம் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு டில் ஒரு காணிக்கை பெட்டியை கொடுத்திருந்தோம். කාණික පෙට්ටි. உண்டியல். ඒකේ තේමාව උනේ ඒ ළමයා දවස ගානේ කාසි එකතු කරලා அதன் தலையங்கமானது ஒவ்வொரு சனிக்கிழமை காசு சேர்த்து ඒ ළමයාගෙන් තව ළමයෙක්ට දුෂ්කර පළාතක ළමයෙක්ට அந்த பிள்ளை சேர்க்கிற காசுல இருந்து இன்னொரு பிள்ளைக்கு உதவி செய்யறதுக்கு. ඒ නිසා ඒ දුන්න කැට බොහොම අය අපිට රිටර්න් කරා. அப்படி நிறைய உண்டியல்கள் எங்களுக்கு கிடைக்க பெற்றுச்சு. ඒ අතරින් එක ළමයෙක්ගේ කැටේ තිබුණ ගාන அந்த எல்லா பிள்ளைகள் மத்தியில் ஒரு பிள்ளையின் உண்டியல் இருந்த காசு අපිට හිතා ගන්නත් බැරි වුණා. எங்களால் நினைத்து பார்க்க முடியாது. මම කියන්නේ නැහැ කොච්චරක්ද කියලා. நான் சொல்ல மாட்டேன் எவ்வளவு காசு இருந்துச்சு. හැබැයි අපිට පුදුම අපි බලාපොරොත්තු වුණාට වඩා දෙගුණ තුගුණයක් තිබ්බා. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத 2 மடங்காக 3 மடங்காக காசு இருந்தது. අපි දකිනවා ඒ ළමයාගේ තියෙන දීමේ හදවත. நாங்கள் காண்கிறோம் அந்த பிள்ளையின் கொடுத்தலின் இதயத்தை. ඒක අගය කරන්න අපි විශේෂ ත්‍යාගයක් දෙන්න සූදානම් ජෝኤල්ට. அதற்காக அந்த பிள்ளையை கனப்படுத்தும் முகமாக நாங்கள் ஒரு பரிசிலை வழங்க ஆயத்தம். ඒ ත්‍යාගය දෙන්න මම ආරාධනා කරනවා ஜோயல் அவர்களுக்கு. மெலிசா அந்த பரிசிலை வழங்க மெலிசா அவர்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க களி கூர்ந்திருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். So general acknowledgements for Kids Church. முதலாவதாக நாங்கள் கிட்ஸ் சர்ச்சுக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகின்றோம். First and foremost we thank God for His constant guidance, provision and wisdom throughout the year. Every milestone we've reached and every challenge we've overcome is a testament to His faithfulness. முதலாவதாக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வாண்டு முழுவதும் அவர் நமக்கு கொடுத்த வழிநடத்தலுக்காகவும் ஞானத்துக்காகவும் இவரிடம் நாங்கள் பெற்றுக்கொண்ட பல ஆசீர்வாதங்களிலும் சவால்களிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து வழிநடத்திய விதம் மிகவும் அருமையானது. To Pastor Sana, thank you for being our mentor, spiritual guide, always encouraging us and showing us the way forward. தெரிவித்துக் கொள்கின்றோம். We deeply appreciate the believers of our church. Your generosity has enabled us to accomplish so much. You have sown into good soil and we pray that God bless you abundantly in return. அதே போல விசேஷமாக எங்களுக்கு நன்கொடைகள் கொடுத்து உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் பிள்ளைகளுக்கு மில்க் அண்ட் பன் கொடுத்து தொடர்ந்து உதவிகளை செய்தவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கூட மேலும் உதவிகளை செய்த யாவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் நல்ல நிலத்தில் விதைத்தீர்கள், நிச்சயம் அது ஒரு விருட்சமாக கனி கொடுக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். Lastly, to our teachers, thank you for your commitment, love and dedication throughout the past year.
Your efforts have left lasting impact on young lives. கடைசியாக எமது ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வாண்டு முழுவதும் அவர்கள் பிள்ளைகளோடு காட்டிய முழுமையான அன்பு, அவருடைய பிரயாசம் ஒரு நாளும் வீணாகாது. நீங்கள் சிறந்த அர்ப்பணிப்போடு இவ்வூழியத்தை செய்தீர்கள். அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை நாங்கள் இப்பொழுது காண்கின்றோம். Acknowledgement for this program. அதே போல இன்றைய நடந்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்த We கடமைப்பட்டிருக்கின்றோம். express our heartfelt thanks to our chief guest, Pastor Stephen and Sister Angelina. முதலாவது நாங்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். For accepting our invitation at a short notice. எங்களுடைய குறுகிய கால அழைப்பை ஏற்று எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்து உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். And gracing this event with your presence. நீங்கள் இந்த இடத்தில் இருப்பது எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு தருணமாக இருக்கு. All the other invitees, pastors and leaders, நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு சகல விதத்திலும் உதவி செய்த உங்கள் யாவருக்கும் எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் நத்தார் பாடலுக்கு நிறைவு செய்து நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். உங்கள் யாவருக்கும் இனிய நத்தாலாக உதிக்கட்டும். அருமையான இந்த இரவு நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை இந்த பிள்ளைகளுடைய பாடல்கள், நடனங்கள், நாடகங்கள் மூலம் இந்த இடத்திலே வந்திருந்த யாவரும் கேட்கக்கூடியதாக இருந்த இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை மிகுந்த பிரயாசத்துக்கு மத்தியிலும் பயிற்சி கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற வரைக்கும் ஆண்டவரே இவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்த ஆசிரியர்